பாடல். இம்மட்டும் தெய்வ கிருபை அடியேனை ரட்சித்து இக்கட்டிலும் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து என்ற பாடல். இம்மட்டும் தெய்வ கிருபை அடியேனை ரட்சித்து இக்கட்டிலும் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து மாதயவாய் நடத்திற்று இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற மெய்யான சமாதானம் நன்மை. புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் பரிபூர்ணமாய் உண்டாவதாக. இம்மாதத்திலும் நம்மை வழிநடத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற வல்லமையுள்ள வாக்குத்தத்தம் எரேமியா 32வது அதிகாரம் 27வது வாக்கியம். வாசியுங்கள். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். மாம்சமான எல்லாருக்கும் நானே ஆண்டவர், என்னால் செய்ய முடியாத காரியம் என்று இவ்வுலகத்திலே ஒன்று இருக்கிறதா என்பதை ஆண்டவர் இந்த உலக ஜனங்களிடையே வினவுகிறார். ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தமும் என்னாலே செய்ய முடியாத அற்புதம் என்று ஒன்று உன் வாழ்க்கையிலே இல்லை. என்னால் எல்லாம் செய்யக்கூடும், உன் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிறைவேற்றக்கூடும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம் யாவருக்கும் வழங்குகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரால் செய்ய முடியாத அற்புதங்கள் ஒன்றல்ல. இந்த உலகத்திலே ஆண்டவர் விரும்பிய ஒரு மனிதன் என்று நாம் ஆபிரகாமை அறிந்து வைத்திருக்கிறோம். உலக வாழ்விலே, மனித வாழ்க்கையிலே ஆண்டவர் மிகவும் நேசித்த ஒரு மனிதனாக அவரை நாம் காண்கின்றோம். நேசித்த மனிதன் வாழ்க்கையிலே குறைச்சல்கள் இருந்தது. ஒரு நாளிலே ஆண்டவர் தம்முடைய தூதனானவரை அனுப்பி அவர்களை பலப்படுத்த விரும்புகிறார். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பிள்ளையை பெற முடியவில்லையே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கும் போது ஆண்டவர் அனுப்பி அவர்களை தேற்றுகிறார். உற்பவ கால திட்டத்திலே நிச்சயமாய் இந்த சாராய் பிள்ளையோடு இருப்பாள் என்பதை அவர் வாக்குரைத்திருக்கிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே சாராள் இந்த வார்த்தையை கேட்ட போது நகைத்தாள். அவள் நினைத்தாள், இனி என் வாழ்க்கையிலே அற்புதங்களுக்கு இடமில்லை, இனி என் வாழ்க்கையிலே எந்தவித நன்மைக்கான இடமில்லை, வயது சென்றவளாய் மாறிவிட்டேன், இனி எனக்கு எந்த நன்மையும் வரப்போவதில்லை என்று எண்ணிய போது திருமறையிலே ஆண்டவர் இவ்விதமாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார், என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல சாராளுக்கு பார்த்து சொல்லுகின்றார், இந்த ஆண்டவரால், இந்த தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இந்த உலகத்திலே இல்லை. அதைத்தான் இந்த நாளிலே திருச்சபையாக கூடியிருக்கின்ற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த நன்மையும் இனி என் வாழ்க்கையில் இல்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால், இனி மேன்மை என்ன வரப்போகிறது, எல்லாம் முடிந்து போயிற்றே என்று எண்ணிக்கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே செய்ய முடியாத ஒரு அற்புதம் இல்லை. உன் வாழ்க்கையிலே நான் நன்மையை செய்ய, அற்புதங்களை செய்ய திட்டமிட்டு விட்டேன், அதை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேசித்த ஒரு வாலிபனை மத்தேயு 19வது அதிகாரத்துல காண்கிறோம். நேசித்த ஒரு மனிதன், அவன் கற்பனைகளை சிறு வயது முதற்கொண்டே கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்னவுடன் ஆண்டவருக்குள்ளாக அவன் மீது ஒரு பேரன்பு எழுகின்றது. அவனை பார்த்து கேட்டார், இன்னும் நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு குறையை நீ அகற்றி போட வேண்டும். உனக்குரியவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ தரித்திரருக்கு கொடு, அதற்கு பிறகு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன போது அந்த வாலிபன் திரும்பி செல்கின்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது என்பது ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது கூட எளிதாக இருக்கும், இது அவ்வளவு கடினமானது. உடனே சீடர்கள் கேட்கின்றார்கள், அப்படி என்றால் யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் பரலோகம் செல்வார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்வார், மனிதனால் இது கூடாததுதான், மனிதனால் ரட்சிக்க கூடாதுதான், ஆனால் தேவன் நினைத்தால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையிலே ரட்சிப்பானாலும் சரி, நம்முடைய உலக வாழ்வின் நன்மைகளானாலும் சரி, தருபவர் ஆண்டவர் ஒருவர் தான். அதற்கு ரட்சகரும் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையை தொடங்குகிறவரும் அவர் ஒருவர் தான். எனவே அவர் சொல்றாரு, உலக வாழ்வின் நன்மையானாலும் உன்னதத்திற்கு ஏற்ற ரட்சிப்பானாலும்
நீங்கள் நம்ப வேண்டியது ஆண்டவர் ஒருவர் தான். அதை ஆண்டவர் இலவசமாக தருகிறார், அற்புதமாக நமக்கு தருகிறார். இந்த பகுதியில் ஆண்டவர் அதான் சொல்றாரு, அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? இந்த அதிசயமான காரியங்களை ஆண்டவர் இம்மாதத்திலே நம் வாழ்விலே நிறைவேற்றுவாராக. இந்த எரேமியாவின் காலகட்டத்திலே செய்த நன்மைகள் இந்த பகுதியில் பட்டியலிடப்பட்டதை நாம் வாசிக்க கேட்டோம். 37வது வசனத்திலிருந்து ஆண்டவர், நான் உனக்கு நன்மையே செய்யக்கூடாது என்று எண்ணுகிறேன், ஆனாலும் நான் உனக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். நன்மை செய்வதற்கு கூட தகுதியற்ற, நன்மை பெறுவதற்கு கூட தகுதியற்ற நிலைமையில் இருக்கின்ற நம்மை ஆண்டவர் புறம் தள்ளாமல் நமக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இங்கே இருக்கின்ற நாம் எல்லாரும் ஆண்டவருடைய அற்புதத்திற்கு நெருக்கமானவர்கள், ஆண்டவருடைய அற்புதத்திற்கு சமீபமானவர்கள். உங்கள் வாழ்விலே அற்புதம் நடைபெறாது என்று ஒருபோதும் உங்களால் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தாலும் நான் உங்களுக்கு நன்மைதான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில தீமை செய்ய நினைத்தாலும் ஆண்டவர் நன்மையாக அதை முடிய பண்ணுகிறார். அப்படி என்றால் இந்த உலகத்துல இருக்கிற தீமையை குறித்து, உலகத்துல வருகின்ற பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவரே நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார், ஆண்டவரே நம் பட்சமா இருக்கிறார். எனவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அழகான திருமறையில நம்ம வாசிக்க கேட்டோம், அவருக்கு பயப்படுகின்ற பயத்தை நம் இருதயத்திலே வைப்பார், மாம்சத்தின் பயத்தை நம்முடைய வாழ்விலிருந்து அகற்றி போடுவார். நமக்கு இருக்க வேண்டிய பயம், இறைவனை குறித்த பயம், அதை நம்முடைய இருதயத்தில் வைத்து ஆண்டவர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இந்த அற்புதம் என்ன, இந்த அற்புதத்திற்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது 3 வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த அற்புதம் என்பது இது இறைவனுடைய ஊடகம். இட் இஸ் மீடியம் ஆஃப் காட். அற்புதம் ஆண்டவருடைய மீடியம். நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கும் போது கேட்பாங்க, என்ன மீடியத்துல படிக்கிறாங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ மீடியம் அப்படின்னா ஒரு வழிமுறை, அதன் வாயிலாக அற்புதம் என்பது ஆண்டவர் அதை ஒரு மீடியமா பயன்படுத்துறாரு. எதற்கு மீடியம் அப்படின்னா, எதிராளிகளுக்கு பதில் செய்வதற்கு ஆண்டவர் மீடியமா பயன்படுத்துறாரு. எதிராளிகள், நம்ம பார்வோன் முன்பாக மோசே நிற்கிறார், மோசையின் கைகளிலே ஆண்டவர் அற்புதங்களை அள்ளி தருகிறார், மோசே அற்புதங்கள் செய்கிறார். வேதம் சொல்லுகின்றது, பார்வோன் உன் அற்புதத்தை கண்டாலும் அவன் உங்களை போக விடமாட்டான். நான் அநேக அற்புதங்கள் செய்து அந்த தேசத்திலே பார்வோனுக்கு முன்பாக மகிமைப்பட வேண்டும். அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னா, அற்புதம் என்பது எதிராளிகளுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு ஆதரவா இருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம். எதிராளிகளுக்கு முன்பாக ஆண்டவர் நம்பட்சமாய் தான் இருக்கிறார் என்பதற்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற அடையாளம் இது. இந்த மாதத்துல ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். அந்த அற்புதம் ஒன்றாய் இருக்காத. வேதம் சொல்லுகின்றது, அந்த அற்புதம் திரளாய் இருக்கும். பார்வோன் நம்ப மறுப்பான். அநேகமான அற்புதங்களினாலே நான் அந்த பார்வோனுக்கு முன்பாக என் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அற்புதம் என்கின்ற மீடியம் நிச்சயமா நமக்கு எதிராக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு முன்பாக நமக்காக காண்பிக்கப்படும். ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு ஆதரவா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்று எகிப்திலே ஆதரவா இருந்தது போல இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஆதரவா இருக்கிறார். நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்கான அடையாளமாக அற்புதம் இருக்கிறது. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்க வேண்டும். சரிங்களா? இப்போ ஒரு பாட்டு பாடுனீங்க இல்லையா, கர்த்தரின் பட்சமாகில் எனக்கு பயம் ஏன். ஒரு பாட்டு கடைசியா பாடணும் இல்லையா, 342வது பாமால பாடல்ல, உபத்திரவம் உண்டாகில், உபத்திரவம்லாம் வரதான் செய்யும், மன்றாடி கெஞ்சுவேன். எனக்கு ஒரு அழகான டூல் இருக்குது. உபத்திரவம் வரும், ஆனா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி இருக்கிறது, ஜெபம். அந்த கருவியை நான் பிடித்து கொண்டு செல்லுவேன். அப்படி செல்லும் போது அப்போது என் மேலே வந்து பொல்லா வினை எல்லாம், அப்போது என் மேல் வருகின்ற பொல்லாத வினை எல்லாம் பலத்த காற்றடித்து துரும்பு போலே ஆகும். எல்லா வினைகளும், பொல்லாத வினைகள் எல்லாம் பலத்த காற்றடிக்கும் போது எப்படி துரும்புகள் பறந்து செல்லுமோ அப்படி பறந்து செல்லும். ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்களுக்காக நிறைவேற்றுவார். அன்புக்குரியவர்களே, அற்புதம் உங்களுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருக்கிறார் என்பதை அந்நியருக்கு சொல்லுகின்ற ஒரு ஊடக மொழிதான் அற்புதம். உங்களுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருக்கிறார் என்பதை பிறர் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சாதனங்கள் தான் அற்புதம். ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே செய்ய முடியாத ஒரு அற்புதம் ஒன்று உண்டோ, நான் உனக்காக எப்பொழுதும் ஆதரவாக இருப்பேன், இந்த மாதத்திலையும் நான் உனக்கு ஆதரவாக இருந்து பெரும் காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது, அற்புதங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு செல்லுகின்ற வழிகளில்
அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, 2 இடங்கள்ல ஒரே விதமான வாக்கியங்கள் வரும். ஒன்று மோசையின் மூலமாக வரும், இஸ்ரவேல் ஜனங்களே, இன்றைக்கும் நாளைக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை மறுதினம் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் என்று சொல்லி. யோசுவாவும் அதே காரியத்தை மீண்டுமாக எடுத்துரைப்பார். ஆண்டவர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். அற்புதம் அப்படிங்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கான ஆண்டவர் தருகின்ற ஒரு பிராமிஸ். அற்புதம் உண்டாகும், அஷூரன்ஸ், ஒரு பிராமிஸ். இந்த மாதத்தில் சொல்றாரு, நிச்சயம் உண்டாகும். எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்கின்ற வழிகளிலே அற்புதம் இருக்கிறது. பரிசுத்தமாக்கிக் கொள்கின்ற வழிகளில் பரிசுத்தத்தின் அடுத்த இடத்திலே அற்புதம் இருக்கிறது. ஆண்டவர் அதைத்தான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அற்புதத்தை பிரிக்கின்ற வழிகள்ல உங்களுக்கு பரிசுத்தத்தை நீங்கள் முழுவதுமாக முயற்சித்து பாருங்கள். அற்புதம் உங்களுக்கு மிக சமீபம், அற்புதம் மிக அருகில். அற்புதம் ஆண்டவர் ரொம்ப பிராமிஸா சொல்லிட்டாரு, கட்டாயமா உண்டு, உங்கள் நடுவிலே அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவர் சொல்லிவிட்டார். அந்த அற்புதங்களை நடத்துகின்ற வழிகளில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இந்த மாதத்துல நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும் போது ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் நிறைவாய் சுதந்திரிப்போம். ஆண்டவர் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் அறிவிச்சுவார். அது எதிராளிகளுக்கு மாத்திரம் கிடையாது, நமக்கு அரணாக இருக்கும் அற்புதம், நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கும் அற்புதம். அற்புதம் நம்முடைய வாழ்வில் இல்லை என்றால் நாம் சோர்ந்து போய்விடுவோம். எனவே ஆண்டவர் அற்புதத்தை உறுதி அளிக்கிறார், அற்புதத்தை பெறுகின்ற வழிகளையும் காட்டுகிறார். பரிசுத்தப்படுத்து, அற்புதம் நடக்கும். பரிசுத்தப்படுத்து, அற்புதம் நடக்கும். அப்போ நம்முடைய வழிகளை, நம்முடைய வாழ்வினை, நம்முடைய உள்ளங்களை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது ஆண்டோடைய அற்புதம் நமக்கு மிக மிக சமீபமாக இருக்கிறது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு முதலாவது அற்புதத்தை செய்யும் போது ஜனங்கள் சுத்திகரிப்புக்கென்று வைக்கப்பட்ட ஜார் எப்பொழுது நிரப்பப்பட்டதோ, அந்த சுத்திகரிப்புக்கென்று வைக்கப்பட்ட அந்த பாத்திரம் வெறுமையாக இருந்தவரை அற்புதங்களுக்கு அங்கே இடமில்லை. எப்பொழுது அந்த சுத்திகரிப்புக்கான பாத்திரம் நிரப்பப்படுகிறதோ அப்பொழுது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நம்முடைய அந்த கச்சாடி வெறுமையா இருக்கக்கூடாது, அவைகள் சுத்திகரிப்பு ஏற்றதாக, சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அற்புதத்தை குறித்து தாவீது சொல்லுகின்ற ஒரு அழகான வாக்கியம், சங்கீதம் 105:6 வாக்கியம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவுறுங்கள். அற்புதங்கள் எவர்கிரீன் ரிமெம்பரன்ஸ், நீங்கள் என்னாலும் நினைவில் வைக்கக்கூடியது. அற்புதங்கள் கொண்டாடப்பட வேண்டியது. இம்மாதத்துல ஆண்டவர் செய்கின்ற அற்புதத்தை நீங்கள் கொண்டாடுங்கள். அற்புதங்கள் அப்படியே மறைக்கப்படுவதற்காக அல்ல, அற்புதங்கள் மறைந்து போவதற்காக அல்ல, ஒளிந்து போவதற்காக அல்ல. நீங்கள் ஓங்கி வளர வேண்டும் என்பதற்காக, நீங்கள் வெளியிலே தெரிய வேண்டும் என்பதற்காக, அவைகள் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்விலே அருளப்படுகின்றது. அற்புதங்கள் கொண்டாடப்பட வேண்டும், சாட்சிகள் கொண்டாடப்பட வேண்டும், ஆண்டவர் செய்கின்ற எல்லாவித நன்மைகளும் கொண்டாடப்பட வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அற்புதங்கள் மறக்கப்படக்கூடாது, அவைகள் எப்பொழுதும் நினைவில் இருக்கப்பட வேண்டும். நினைவு கூறுங்கள் என்று பக்தன் சொல்லுகிறார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். கம்யூனியன் சர்வீஸை குறித்து சொல்லும் போது ஆங்கிலத்துல